ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ட்ரெயின் ட்ராவலிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரெயின் ட்ராவலிங் எல்லாருமே பண்ணியிருப்போம். இந்த காலத்து குட்டீஸை பற்றி எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் குட்டீஸாக இருக்கும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னாலே பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுவோம். பயங்கர குதூகலமாக இருக்கும். இந்த ஜன்னலோர சீட்டுக்கு அடிதடியாக நடக்கும்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வந்துடுவோம். நம்ம ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு இளைஞி, நவீன காலத்து நவநாகரீக யுவதி ஒருத்தி, ஒரு யங் கப்புள், ஒரு மிடில் கப்புள். இவங்க எல்லாரும் ட்ரெயினில் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கூப்பையில் ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்? அந்த பையனுக்கு 25 வயசு ஆகுது. அவன் ஜன்னலோர சீட்டில் உட்காந்துருக்கான். இப்போ நான் கதையை சொல்ல சொல்ல எல்லாரும் ஒரு ஜன்னலோர கூப்பே ட்ரெயினை கற்பனையில் கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கதை என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த கதையோடு நீங்கள் ஒன்றி போயிடுவீங்க. எந்த மாதிரினா, அந்த சேர் கார் ட்ரெயின் இல்லை, இந்த பர்த்தெல்லாம் இருக்கும், ஆனால் அதில் உட்காந்தும் போகலாம்ல, அந்த மாதிரி ஒரு கூப்பையை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த பக்கம் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கான். டக்குன்னு அந்த பக்கம் போகிறான், திரும்ப இந்த பக்கம் வரான். திடீர்னு எழுந்து வாசலில் போய் நிற்கிறான், கதவை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான், வெளியே தலையை நீட்டுறான், கையை ஆட்டுறான். அவனோட பிஹேவியரை பார்த்தா ஒரு 25 வயசு பக்குவமான ஒரு இளைஞன் மாதிரியே இல்லை. அலறான் வேற எல்லாத்துக்கும். அப்பா மரம்ப்பா, அப்பா அங்கே ஆடுப்பா, அப்பா இது வயல்ப்பா, ஐயோ பச்சை கலரில் இருக்குப்பா. அப்படி அவங்களுக்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன பையன் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பானோ. அந்த அப்பா, ஆமாடா, ஆமாப்பா, ஓஹோ அப்படியா. அதாவது அந்த பையன் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அந்த குழந்தை சொல்கிறது எல்லாத்தையும் நாம் ஆமாம், எஸ்டா கண்ணா, எஸ் எஸ், ஆமாம் ஆமாம், ஓ ஜோராக இருக்கே, அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பையனையும் அவர் என்கரேஜ் பண்ணுறார். ஸோ இவங்களுக்கெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த பயண நேரம் அதிகம் ஆக ஆக பையனை விட அப்பா மேலே கோபம் வருது. இவன் தான் என்னமோ ஒரு குட்டி புள்ள மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கானா, அப்பா அதுக்கு மேலே இருக்கார். ஐயோ இவங்களோட தான் நாம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுமா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு ராத்திரி ஃபுல்லாக நம்ம போகணுமே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள். நைஸாக யாரும் அந்த கூப்பையில் உட்காராமல் எழுந்து வெளியே போகிறாங்க, வராங்க, கச்சமுச்சா கச்சமுச்சான்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போது அந்த பையன் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வரான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிற சமயத்தில் அந்த யங் கப்புள் அண்ட் அந்த நவநாகரீக யுவதி, அங்கிள் ஐ திங்க் தெர் இஸ் சம்திங் ராங் வித் யோர் சன் யூனோ அப்படிங்கிறார். இவர் சிரிச்சுக்கிட்டே, இல்லைம்மா என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அந்த யங் கப்புள் சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா அப்படின்னு அவங்க ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது திரும்ப அந்த பையன் வந்துடுறான். இப்போது மழை சாரல், மழை பெய்யுது. பா மழைப்பா, ஐயோ ஜில்லு ஜில்லுன்னு என் கை மேலே மழைப்பா அப்படின்னு இவன் ஷட்டரை போட விடாமல் கையை வெளியே நீட்டி அந்த மழையை அப்புறம் முகத்தை நீட்டி அப்படியே சேஷ்டைகள். இவங்களுக்கு பொறுக்க முடியல. இப்போ அந்த நடுத்தர வயது கப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் பையனை நீங்கள் ரொம்ப செல்லமாக வளர்க்குறீங்க போல இருக்கு. ஆமாம் சார், எனக்கு ஒரே பையன், அவன் ரொம்ப செல்லமாக தான் இருக்கான். அதுக்குள்ளே பையன் என்ன சொல்கிறான், அங்கே ஏதோ விற்றுட்டு வராங்க ட்ரெயினில், பா எனக்கு அது வேணும்ப்பா அப்படிங்கிறான். சரிப்பா காசு இருந்தா நீ போய் வாங்கிக்கோப்பா. காசு கொடுக்குறியாப்பா, ஏங்கிட்டியாப்பா, நானே போய் வாங்கிக்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக துள்ளி குதித்து எழுந்து போகிறான். இப்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, பையனை பார்த்தா நல்லா வளர்ந்த ஒரு இளைஞன் மாதிரி இருக்கான், ஒரு 20-25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க என் பையனுக்கு 25 வயசு ஆகுது. அவனுக்கு எதுவும் பிரச்சனையா? டாக்டர் நல்ல டாக்டராக போய் பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட இருந்து தாங்க நாங்கள் வரோம். டாக்டர்கிட்ட இருந்து தான் வரீங்களா? ஓ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கானா பையன்? என்ன என்ன பிரச்சனை பையனுக்கு? அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு பிரச்சனை இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. இப்போ இல்லையா? என்ன நீங்கள்? அப்போது பையனோட அப்பா இப்போ தெளிவாக சொல்கிறார், என் பையனுக்கு இன்றைக்கி தான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு கண்ணு கொடுத்துருக்காங்க.
அவனுக்கு 25 வயசு ஆகுது. இதுவரைக்கும் கண்ணு அப்படின்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது, பார்வைன்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் பார்க்கறது பேசுறது எல்லாம் அதிசயமாக இருக்குது அவனுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அப்பா சொல்லி முடிக்கவும் பையன் வந்து பலகார தட்டோடு வந்து உட்காரவும் சரியாக இருக்குது. பலகாரம்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட்டுன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். இப்போது அங்கே உட்கார்ந்துருந்தவங்க அத்தனை பேரும் அந்த பையனை புது கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம். நாம் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, கண்ணால் காண்பது பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த பையனை பார்க்குறவங்களுடைய கண் பார்வை, த பெர்ஸ்பெக்டிவ் வித் விச் தே saw the boy has changed, டோட்டலாக மாறிடுச்சு. டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். ஒருத்தங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை வச்சு நாம் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு முத்திரையும் குத்தி நாம் அங்கே ஜட்ஜாக இருந்து ஒரு தீர்ப்பே எழுதி முடிச்சிடுறோம். அதை செய்யாதீங்க. ஏன்னா அதே ஜட்ஜ்மெண்ட்டு தான் நமக்கும் நாளைக்கு. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.